ஹலோ, எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம கிச்சன், நம்ம அஞ்சரை பெட்டி, நம்ம தோட்டம், இதுதான் நம்மளோட ஃபார்மசி. இதுதான் நம்ம பாரம்பரிய வைத்தியம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இன்றைக்கி 6 டாக்டர்கள் 1008 கேள்விகளில் சித்தா ஸ்பெஷல் அண்ட் எப்பவும் போல் 6 ஸ்பெஷல் டாக்டர்ஸ், அமேசிங் டாக்டர்ஸ் இங்கே வந்திருக்காங்க. அவங்க யாருன்றதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். டாக்டர் ரவீந்திரநாதன், சித்தா மருத்துவர். டாக்டர் அருண், சித்தா மருத்துவர். டாக்டர் சத்ய ராஜேஸ்வரன், சித்தா மருத்துவர். டாக்டர் சரவணன், டாக்டர் செந்தில்குமார் மற்றும் டாக்டர் சத்யவதி. எங்கள் மருத்துவர்கள்கிட்ட நீங்கள் இப்போவே லைவாக பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-4596-9444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுகிறீங்க? வணக்கம் சார். மேடம், நான் பெங்களூர்ல செய்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். எனக்கு 2 கேள்வி இருக்கு மேடம். கேட்கலாமா? அருண் சார் இப்ப கேட்கணும். முதல் கேள்வி கேட்கலாங்க. டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்க டாக்டர். நான் வந்து காலையில எழுதும்போது கால் இழுத்துக்கிட்டு வலியா இருந்துச்சு, ரொம்ப வலி வேதனையா இருந்துச்சு. அதோட நீங்க சொன்ன அறிவுரைப்படி சுக்கு, திப்பிலி, கிராம்பு, சீரகம், கரிஞ்சீரக பொடி போட்டு டெய்லிக்கு 3 வேளை சாப்பிட்டுருக்கேன். அதோட முழங்கால் வலிக்கு வந்து முடக்கட்டாங்கிற சாப்பிட்டுருக்கேன் 3 வேளையும். கிட்டத்தட்ட 3 மாசம் சாப்பிட்றோம். ஓரளவு எல்லாமே நல்லா கண்ட்ரோலா வந்துருச்சு. கால் வலி மட்டும் லைட்டா இருக்கு, லேசா இருக்கு. மற்றபடி அதுக்கு மேற்கொண்டு என்ன செய்யணும் டாக்டர்? தொடர்ச்சியா சாப்பிடலாமா எப்படிங்கிறது எனக்கு ஒரு முதல் கேள்வி. இல்லை, வலி இருக்கும்போது நீங்கள் தொடர்ச்சியாக அதை எடுத்துக்கலாம். உணவு முறைகளில் மாற்றம் கொண்டு வந்துருங்க. நம்ம வந்து புளி சார்ந்த உணவுகள் தான் இந்த மாதிரியான வாத நோய்களுக்கு காரணமாக இருக்கும். புளிதுவர் விஞ்சுங்கரியால் பூரிக்கும் வாதம் அப்படின்னு ஒரு சித்தர் பாடலே சொல்லும். புளிப்பு சுவையும் தோற்பு சுவையும் நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதாவது புளிப்புனா நம்ம எல்லாத்துலேயுமே புளிப்பு வந்துடும். நம்ம மத்தியானம் வைக்கிற குழம்புகள் எல்லாத்துலேயுமே புளிக்கு பதிலாக நீங்கள் வந்து கோடம்புளி வந்து பயன்படுத்தலாம். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த கோடம்புளியில் எடுத்து அதில் பயன்படுத்தலாம். அப்படி கிடைக்கல அப்படின்னா எலுமிச்சம் சாறை ஊற்றி நம்ம எல்லா குழம்பு வந்து ரசத்துலேருந்து எல்லாமே அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். தோற்பான ஐட்டத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த வலி இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் தோற்பான ஐட்டம், வாழை பிஞ்சு மாதிரி ஐட்டங்களையும் கொஞ்சம் குறைச்சிட்டு புளி சார்ந்த உணவுகளை கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டயட்டில் வந்து நார்ச்சத்துள்ள காய்கறிகள், பழங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வலி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உள் மருந்துகளாக வலி இருந்துகிட்டே இருக்குது, கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குன்னா இதோட அமுக்கரா கிழங்கு சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதே ஒரு 2 கிராம் அளவு காலையிலையும் ராத்திரியும் தேனில் குழச்சி தொடர்ந்து சாப்பிட்டுருவாங்க. இந்த வலி கம்ப்ளீட்டாக சரியாயிரும். வெளிப்புறமாக பயன்படுத்துகிற எண்ணெய்கள், கடைகளில் கிடைக்கக்கூடிய பிண்ட தைலம், இந்த சிவப்பு தைலம்னு சொல்லுவோம், அந்த பிண்ட தைலத்தை வாங்கி அதை நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, கல்லுப்பு துணியில் முடிஞ்சிட்டு சுடுதண்ணியில் முக்கிய வலி இருக்கிற இடங்களில் கொஞ்சம் ஒத்தரம் கொடுத்துட்டு வந்தீங்கனாலும் இந்த வேதனை வந்து முற்றிலுமாக உங்களுக்கு வந்து குணமாயிரும். ஓகே டாக்டர், அருண் சொன்னதை மறக்காதீங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுறீங்க? நான் புதுக்கோட்டையிலிருந்து ஃபாத்திமா பேசுறேன் மேடம். வணக்கம் ஃபாத்திமா, சொல்லுங்க அம்மா. எனக்கு நிறைய முடி இருக்கு மேடம், ஆனா இப்ப ரொம்ப கொட்டிட்டே இருக்கு. சரிங்கம்மா, அதான் அதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறேன். ஓகே, இத பத்தி நம்ம டாக்டர் ரவீந்திரநாதன் கிட்ட பேசலாம். முடி கொட்டுதுன்னா தலையில பொடுகுதா இருக்காமா? இல்ல டாக்டர். அப்படின்னா சத்து குறைபாடு வந்தாலும் புரதச்சத்தும் இரும்பு சத்தும் குறைபாடு வந்தால் கூட முடி கொட்டும். 2வது உப்புச்சுவை உள்ள தண்ணிகளை நிறைய குளிக்க சொல்ல முடி கொட்டும். அப்போ உப்புச்சுவை இல்லாத தண்ணிகளை வந்து பயன்படுத்துங்க. அதுக்கு அடுத்தது வந்து கரிசலை மடக்கு தைலம்னு கடையில் கிடைக்கும். அந்த கரிசலை மடக்கு தைலத்தை தினம் தலையில் தடவிட்டு வந்தீங்கன்னா நல்லா முடி வளரும், முடி கொட்டாதுமா. அது மாதிரி ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை வந்து சமச்சீர் உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக முடி பிரச்சனையே சரியாயிடும். ஓகே, எங்கள் மருத்துவர் சொன்னதை குறிச்சிக்கோங்கம்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? வணக்கம், நேர் லைனில் இருக்கீங்களா? டாக்டர் சத்ய ராஜேஸ்வரன், நான் இப்போ வந்து டயபெட்டிஸ்க்கு வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் செஞ்சுக்கலாம் வீட்டில்? அதாவது டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னு சொல்லுவோம், தொற்றா நோய்கள். இந்த தொற்றா நோய்களில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இன்றைக்கி எல்லா உலகம் முழுக்க இருக்கக்கூடியது வந்து டயபெட்டிஸ் தான். டயபெட்டிஸில் வந்து வேர்ல்டு கேபிட்டலே இந்தியாவாக வந்து தான் இருக்குது. அதில் இந்தியாவில் வந்து நீங்கள் சவுத் இண்டியன்ஸ்க்கு வந்து டயபெட்டிஸோடைய அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் டயபெட்டிஸை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு 3 விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும். ஒன்று வந்து உணவு வந்து முழுமையான கட்டுப்பாடில் உணவு இருக்கணும். 2வது உடற்பயிற்சி கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அதாவது நீங்கள் திருக்குறள்லேயே இதுக்கான கோட்டிங் இருக்குது. அற்றால் அளவறிந்து உண்க அக்துடம்பு பெற்றா நெடிது உய்க்குமாறுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா உடல் உழைப்பு,
ஒருத்தருக்கு தேவையான அளவுக்கான கலோரிகள் சாப்பிட்டு வந்தாங்கனாலே அவங்களுக்கு வந்து சுகர் வந்து கண்டிப்பாக வந்து வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ரொம்ப முக்கியமாக இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்சுலின் தொடர்பான குறைபாடுகளால் வந்து ஒருத்தருக்கு வந்து சுகர் வரலாம். அது வந்து பாரம்பரியமாக வந்துட்டுருக்க ஒரு விஷயம். ஆனால் நாங்கள் இன்சுலின் தொடர்பான சுகர் வர்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க இன்சுலின் எடுத்துக்கணும், கூடவே சித்த மருந்துகள் எடுத்துக்கலாம். ஒரு நாள்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் காலையில் ஒருத்தர் எழுந்ததிலிருந்து இரவு வரைக்கும் வந்து அவர் வந்து சித்த மருந்துகளே உணவாகவே எடுத்துடலாம். இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லியிருக்கோம், ஆவரை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய தேயிலையை காலை வந்து இதாக வந்து எடுத்துக்கலாம். காலையில் மில்லட்ஸ், நிறைய மில்லட்ஸ்னால் சாமை, அப்புறம் வந்து குதிரைவாலி, கம்பு, சோளம் போன்ற விஷயங்களை வந்து உணவில் நிறைய சேர்க்க வந்து அதெல்லாம் வந்து அடிப்படையில் இந்த பட்டைதீட்டி அரிசிகளில் கொடுக்கக்கூடிய கலோரி வந்து இது கொடுக்காது. ஸோ லோ கிளைசிமிக்காக இந்த எல்லாமே இருக்கும். அதேமாதிரி உணவில் அரிசியுடைய அளவை குறைத்து காய்கறியுடைய அளவு வந்து கூட்டிக்கணும். தரைக்கு கீழே விளையக்கூடிய கிழங்குகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்தரணும். இது போக நீங்கள் வந்து அதாவது அதாவது சுகருடைய அளவு, ஒருத்தருடைய சுகருடைய அளவு வந்து நார்மலுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வீட்டு மருந்துகள்லேயே சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். வெந்தய பொடி, கருவேப்பிலை பொடி போன்றவை வைத்து நம்மளால் கண்டிப்பாக அது பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாவிட்டால் கொஞ்சம் அளவு அதிகமாக இருக்குன்னா அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவமனைகளில் மதுமேக சூரணம் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ வந்து நான் பணியாற்றக்கூடிய மருத்துவமனையில் இதற்குன்னு ஒரு தனி ஆராய்ச்சியை நடத்தியிருக்கோம். D5 சூரணம் அப்படின்னு ஒரு மருந்தை, புது மருந்தை கண்டுபிடித்து இந்திய அரசுக்காக காப்புரிமை வாங்கியிருக்கோம். இதையும் வந்து நீங்கள் வந்து நேரில் வந்து மருத்துவர் அணுகி உங்களுடைய சுகர் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களால் சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும். ஓகே, நீங்களும் எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட இப்போவே லைவாக பேசலாம், கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-4596-9444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். யார் பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கங்க, நான் பூபாலம் பேசுகிறேன். சொல்லுங்கள். உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் இருக்குங்களா? ஓகே, இதை பற்றி நம்ம டாக்டர் சரவணன் கிட்ட பேசலாம். சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு வயசு என்னங்க ஆகுது? 37 ஆகுது. எவ்வளோ வெயிட் இருக்கீங்க? வெயிட் வந்து 75 கிலோ இருக்குங்க. வேற உடற்பயிற்சி ஏதாவது வச்சுக்கிட்டீங்களா? ஒர்க்கு பூரா பகலில் இருக்கிறதுனால உடற்பயிற்சி செய்யறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. சரிங்க, சரி. அப்போ நீங்கள் உடற்பயிற்சி ஏதாவது செய்ய முடியல அப்படின்னா யோகாசனங்கள் பயிற்சிகள் ஏதாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சுக்கணும். இப்போ உட்கடாசனம்னு ஒரு ஆசனம் உண்டு. இந்த ஆசனங்களை வந்து நீங்கள் ரெகுலராகவே செய்யணும். இது போக வந்து திரிகோணாசனம்னு ஒன்று உண்டு, அப்புறம் பச்சிமோத்தாசனம்னு உண்டு. இந்த ஆசனங்களை நீங்கள் கண்டிப்பாக பயிற்சி செஞ்சுக்கணும். இதுக்கு வந்து உங்களுக்கு நேரம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இது முதல்ல ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த பயிற்சிகளை செஞ்சு முடிச்சிடலாம். அது ஒன்று. அது போக உங்களுக்கு பசி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து கண்டிப்பாக நீங்கள் உணவு எடுத்துக்கணும். சும்மா நம்ம 3 வேளையும் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கணக்கை வச்சு கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. எப்போ உங்களுக்கு நல்ல பசி இருக்கோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. அது ஒரு வேளையாகவும் இருக்கலாம், இல்லை 2 வேளையாகவும் இருக்கலாம். உங்கள் உழைப்பை பொறுத்து அது கண்டிப்பாக மாறுபடும். அதனால் எவ்வளோ பசி இருக்கோ அதுக்கு தக்கன நீங்கள் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மருந்துன்னு பார்த்தீங்கன்னா திரிவலா சூரணம்னு ஒன்று கடைகளில் கிடைக்கும். இந்த திரிவலா சூரணத்தை காலை, மதியம், இரவு 3 வேளையுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு கிராம் அளவு வெந்நீரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் கூட இந்த உடல் எடை வந்து கண்டிப்பாக குறையும். உணவில் வந்து கோடம்புளின்னு ஒரு புளி உண்டு. இந்த புளியை வந்து நீங்கள் ரெகுலராகவே பயன்படுத்துகிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உடல் எடையை குறைச்சிக்கலாம். ஓகே, அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? ஹலோ, நான் கவிதாவை சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க. எனக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் மேடம். 2010ல இருந்து. சரிங்கம்மா. வயிறு வலி இருந்தது. சரிங்க. அது செக் பண்ணப்போ யூட்ரஸ்ல இன்ஃபெக்ஷன், சாபிக்ஸ் இன்ஃபெக்ஷன் சொன்னாங்க. சரிங்கம்மா. அப்புறம் யூட்ரஸை க்ளீன் பண்ணாங்க. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் திரும்பவும் 2012ல அதே மாதிரி வயிறு வலி வந்தது. திரும்பவும் அதே தான் பண்ணாங்க மேம். இப்போ 2015லயும் அதே மாதிரி ப்ராப்ளம், வயிறு வலிச்சுது. ஓகே, இதை பத்தி நம்ம டாக்டர் சத்யவதி கிட்ட பேசலாம். டாக்டர், உங்களோட வயசு என்னம்மா ஆகுது? இப்போ 39 மேம். 39. உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா? 2 பசங்க இருக்காங்க மேம். என்ன இன்ஃபெக்ஷன்னு சொன்னாங்க? சர்விக்ஸ் இன்ஃபெக்ஷன் சொன்னாங்க, யூட்ரஸ்லயும் இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. வேற இப்ப லாஸ்டா பார்த்தப்போ அடினோமயோசிஸ்னு நம்ம சொன்னாங்க மேம். இது என்னன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். இதை வராம எதனால வருது, ஏன் எப்படி அவாய்ட் பண்ணணும்னு சொன்னா நல்லா இருக்கும் மேம். இது அடினோமயோசிஸ், இது வரதுக்கான காரணங்கள் வந்து நிறைய இருக்குது. ஆனால் இப்போ முக்கியமான காரணங்கள் நம்ம சொல்கிறது வந்து இந்த உணவு செயல்கள், அப்புறம் நம்மளோட செயல்பாடு மாறுதல்கள், நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம தவறாக பயன்படுத்துகிற நிறைய விஷயங்கள் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து காரணமாக இருக்குது. உங்களுக்கு வந்து அடி வைத்த வலி மட்டும்தான் இருக்கா, இதோட சேர்ந்து வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா?
இச்சிங் இருக்கும் மேம். இட்சிங் இருக்கு. பீரியட்ஸ் மந்த்லி ரெகுலரா வருதுங்களா உங்களுக்கு? அது எப்பவுமே கொஞ்சம் டிலேடா தான் மேடம் வரும், ஆன் டேட்டுக்கு வர்றது இல்ல. சரிம்மா, வந்ததுன்னா ஒரு 3 days 5 daysக்குள்ள திரும்ப நின்றுதுங்களா? 3 days இருக்கும், நார்மல் ஃப்ளோ தான், 3 days இருக்கும். சரிம்மா, நம்ம ஆரம்பத்துலேருந்தே வந்து இந்த மாதிரியான கர்ப்பப்பை கோளாறுகளுக்காக இந்த மென்ஸ்ட்ரல் டிசார்டருக்காக திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க ஒரே மருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலிங்காதி தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலைவேம்பாதி தைலம் தான். அதிகப்படியான சூதக வாய்வு வந்து உடம்புல தங்குறதுனால இந்த வாயுவோட ஆல்ட்ரேஷனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துட்டுருக்கு. இந்த பேதி மருந்து கலிங்காதி தைலத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட யுட்ரஸ் சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே வந்து படிப்படியாக குணமாகிட்டு இருக்கும். கலிங்காதி தைலம் நீங்கள் வந்து ஒரு உங்கள் பக்கத்தில் இருக்க சித்த மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் எடுத்துட்டு அது கூட இந்த இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களோட நாடி பார்த்து தான் மருந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் நேரில் தொடர்பு கொண்டு நீங்கள் மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, மருத்துவர் சொன்னதை மறக்காதீங்கம்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, ஸ்ரீனிவாசன் பேசுறேங்க. சொல்லுங்க மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். பூந்தமல்லியிலிருந்து ஸ்ரீனிவாசன் பேசுறேன். சொல்லுங்க. இது இந்த கால்ல ஆணி இருக்குங்க, அதுக்கு சித்த மருத்துவத்துல ஏதாவது நல்ல மருந்து இருக்குங்களா? அலோபதிக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம், ஒன்றும் இதாகல. சரிம்மா, நிச்சயமா இதை பத்தி நம்ம டாக்டர் செந்தில்குமார் கிட்ட பேசலாம். டாக்டர், அந்த கற்கடக சிங்கி அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த கற்கடக சிங்கி. ஆமாம், கற்கடக சிங்கி. அதை பொடி பண்ணி எலுமிச்சம்பழச்சாரில் குழப்பி அதை காளானி இருக்கிற இடத்துல பூசிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா அது சரியாக வரும். அதே மாதிரி அம்மான் பச்சரிசின்னு சொல்லிட்டு ஒரு சிறு மூலிகை ஒன்று இருக்குது. அந்த மூலிகையை ஒடிச்சா பால் வரும். அந்த பாலை வந்து நீங்கள் காளானி இருக்கிற இடத்துல தடையிட்டு வந்தாலும் அது சரியாக வரும். இதை தவிர வந்து சித்த மருந்து கடைகளில் வந்து காளானி களிம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு களிம்பு கிடைக்கும். அந்த களிம்பை நீங்கள் வெளியே பிரயோகமாக வந்து அந்த காளானி மேலே தடையிட்டு வந்தீங்க அப்படின்னாங்கன்னா அந்த காளானி வந்து உங்களுக்கு நல்லாவே சரியாக வந்துடும். ஓகே, டாக்டர் சொன்னதை மறக்காதீங்க. இன்னைக்கு 6 டாக்டர்கள் 1008 கேள்விகளில் சித்தா ஸ்பெஷல். எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் எப்போவே லைவாக பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044 4596 9444. வணக்கம், யார் பேசுறீங்க? மேடம், நான் மதுரையிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை மேடம், எனக்கு 44 இயர்ஸ் ஆகுது. மரு இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கு ஏதாவது இங்க சித்தால ஏதாவது இருக்குமா? ஓகே, நிச்சயமா நம்ம இதை பத்தி டாக்டர் சத்யராஜேஸ்வரன் கிட்ட பேசலாம். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் செந்தில் மேடம். செந்தில். டாக்டர், ஐயா மருநாயா, அதாவது அது அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கா? ஆமா சார், இந்த அக்கல் இந்த கழுத்து அந்த சைடு கொஞ்சம் கழுத்து அந்த சைடில் வருது. அதை நான் என்ன கேட்குறேன்னா, அதாவது கண்டினியூஸாக தொட்டு அடுத்தடுத்து வரிசையாக அது தேனி அடை மாதிரி வந்திருக்கா? ஒரு லைனாக வருது இல்லையா? இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு காலர் கேட்டப்போ மருத்துவர் சொன்ன மாதிரி காளானி களிம்புன்னு ஒரு மருந்து இருக்கு. அதுதான் மருவுக்கான மருந்தும் கூட. சரிங்களா? அந்த மருந்தை வாங்கி நீங்கள் மருவுக்கு மேல் பக்கத்தில் மட்டும் போடணும். கீழே தோல் பகுதியில் அது படக்கூடாது. மருவுடைய மேல் பக்கத்தில் மட்டும் போடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக மரு வந்து பிஞ்சு விழுந்துடும். மரு என்பது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். மரு என்பது வர்றது காரணமே வைரஸ் தொற்று தான். அதனால் நீங்கள் கீழாநெல்லி இலையை வந்து ரெகுலராக உள்ளே சாப்பிட்டுருங்க. அது முன்னாடி சொல்கிற மாதிரி அம்மான் பச்சரிசி இலை அப்படின்னு ஒரு இலை இருக்குது. அதனுடைய நீங்கள் அதை ஒடிச்ச உடனே அதனுடைய முனையில் வந்து ஒரு லேட்டக்ஸ் பால் செக்ரீட் ஆகும். அதையும் நீங்கள் மருவுக்கு மேலே வச்சுக்கிட்டு வரலாம். மரு வந்து அளவுக்கு அதிகமாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தோல் மருத்துவரை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். மருவுடைய சைஸ் பெருசானாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோல் மருத்துவரை நீங்கள் பார்த்தே ஆகணுங்க. ஓகே, டாக்டர் சொன்னதை மறக்காதீங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, சென்னையிலேருந்து குணசேகர் பேசுகிறேன் மேடம். வணக்கம் குணசேகரன், சொல்லுங்க ஐயா. தொண்டையில் எரிச்சல் இருந்துட்டே இருக்கு மேடம். ஒரு 3 months ஒரு 6 months அப்படியே இருந்துட்டு இருக்கு. சரிங்க, வருது. ஓகே, இதை பற்றி நம்ம டாக்டர் அருண் கிட்ட பேசலாம். டாக்டர், உமிழ்நீர் சுரப்பு அதிகமாக இருக்குன்றீங்க இல்லையா? நெஞ்சு எரிச்சல் இருக்கு சார். நெஞ்சு எரிச்சலும் இருக்கு. ஆமாம் சார். ஓகே ஓகே, கடைகளில் வந்து ஏலாதி சூரணம்னு கடைகளில் கிடைக்கும். இந்த ஏலாதி சூரணத்தை வாங்கி காலையில் 2 கிராம், இரவு 2 கிராம் பாலில் கலக்கி குடிச்சிட்டே வாங்க. அந்த நெஞ்சு எரிச்சல் வந்து குறைஞ்சிரும். உங்களுக்கு சரியாமை நோய் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது சாப்பாடு சரியாக ஜீரண சுரப்பிகள் சரியாக வேலை செய்யாதனால கொஞ்சம் ஜீரணத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதனால் சாப்பாட்டில் நல்லா இஞ்சி, மிளகு, பூண்டு இதெல்லாம் நல்லா சேர்த்துக்குங்க. பொதுவாக இஞ்சி சேர்த்து வரும்போது ஜீரண சுரப்பிகள்லாம் நல்லா தூண்டும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. புண்ணு அதிகமாக எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா திரிபலா சூரணம் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். திரிபலா சூரணத்தை வீட்டிலே செஞ்சுக்கலாம், கடைகள்லையும் கிடைக்கும். திரிபலா சூரணத்தை ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் போட்டு கலக்கி நீங்கள் கொப்பளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். உள்ளுக்கு ஒரு மடக்கு குடிச்சிக்கலாம். குடிக்கும்போது அந்த நெஞ்சு எரிச்சலாக இருந்தாலும் சரி, வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களாக இருந்தாலும் சரி முற்றிலுமாக ஆறிடும். பழங்களில் வந்து மாதுளம்பழத்தை அந்த உள்ளே இருக்கிற வெள்ளை லேயரோடு சேர்த்து சாப்பிடுங்க. பெரிய நெல்லிக்காயை சாறு எடுத்து நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துங்க. இது எல்லாமே இந்த நெஞ்சு எரிச்சலுக்கு
முற்றிலுமாக குணமடைகிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். ஓகே, மருத்துவர் சொன்னதை குறிச்சுக்கோங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? மதுரையிலிருந்து சுகன்யா பேசுறீங்க. வணக்கம் சுகன்யா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். எனக்கு வயசு 64 ஆகுது. 20 வருஷமா சுகர் இருக்கு, மேல் வலி இருக்கு, ஏப்பமா வருது, வயிறு கபகம் இருக்கு டாக்டர். ஓகே, இதை பத்தி நம்ம டாக்டர் சத்யவதி கிட்ட பேசலாம். டாக்டர், சுகர் கட்டுப்பாட்டில் இருக்காமா இல்லை எவ்வளோ இருக்கு இல்ல உங்களுக்கு? கொஞ்சம் கூட தாங்க இருக்கு. அப்படிங்களா? தொடர்ச்சியாக மருந்துகள் எதுவும் எடுத்துட்டு இருக்கீங்களா? சுகருக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கேன். இந்த வயது இதுக்கும் ராபிட் 20ங்கிற டேப்லெட் எடுத்து சாப்பிட்டு இருக்கேன். சரிங்க. இன்சுலின் போடுறேன். இன்சுலின் எவ்வளோ யூனிட் போடுறீங்க? காலம்பரை 30, ராத்திரி 30, டேப்லெட் 1, காலம்பரை 1, ராத்திரி 1. இப்போ உங்களோட சுகர் அளவு எவ்வளோ இருக்கு? இப்போ சுகர் வந்து 270 இருக்கு டாக்டர். சாப்பிட்டதுக்கு அப்புறமா? இல்ல ரேண்டம் எடுத்ததுல. ரேண்டம் எடுத்தது. சரிம்மா, நீங்க வந்து சாப்பாடு விஷயங்கள்ல வந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அரிசி சோறை வந்து நீங்க தவிர்த்துட்டு அதுக்கு பதிலே இப்போ நிறைய சிறுதானிய அரிசிகள் வருது, இந்த சாமை, திணை, குதிரைவாளி, அந்த அரிசியை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க. அதே மாதிரி வந்து இந்த கேழ்வரகு, திணை, கம்பு, சோளம், இந்த மாதிரி தானியங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துங்க. இது எல்லாமே வந்து உங்களோட சுகரோட அளவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கும், உங்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கொடுக்க உதவும். ரெண்டாவது வந்து நீங்கள் காலையில் எழுந்து ஏதாவது உடற்பயிற்சிகள் வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். சும்மா கீழே குனிஞ்சு நிம்முறது, கை கால் நீட்டுறது, இந்த மாதிரியான லேசான உடற்பயிற்சிகள் வந்து கண்டிப்பாக காலையில் நேரத்தில் அவசியம். அது கூட நீங்கள் வந்து கடைகளில் ஆவாரை குடிநீர் அப்படின்னு ஒரு சூரணம் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி காலையில் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை கஷாயம் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட மதுமேகம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நீங்கள் அதை 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ சர்க்கரை அளவை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட இன்சுலின் அளவையும் குறைச்சிட்டு வெறும் மாத்திரைகள், ஆவாரை குடிநீர், உணவு கட்டுப்பாட்டோட நீங்கள் தொடரலாம். ஓகே, உணவு, உடற்பயிற்சி, மருந்து, இந்த 3 விஷயங்கள் செஞ்சாலே நிச்சயமாக உங்கள் சுகரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? ஹலோ, நான் தேவி பேசுறேன். தேவி, சொல்லுங்கம்மா. மருமகளுக்கு குழந்தை பிறந்து 3 மாசம் ஆகுது. சரிங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை தான். சரிங்க. மோஷன் போனோன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிளட் வருதுன்றாங்க, சரியா வரமாட்டேன்றாங்க. அதனால பத்தி ஓகே, இதை பத்தி நம்ம டாக்டர் சத்யவதி கிட்ட பேசலாமா டாக்டர்? சரி. அவங்களுக்கு எவ்வளோ ஏஜ் ஆகுதுமா? 24 வயசு ஆகுது. இப்போ என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க திரும்ப. இப்பதான் மோஷன் வரலன்றாங்க, சரியா மோஷன் வரல. குழந்தை பிறந்து இருக்கு, 3 months தான் ஆகுது. 3 மாசம் தான் ஆகுது. குழந்தை பிறந்ததுல இருந்து இந்த ப்ராப்ளமா இருக்கு, சரியா வர மாட்டேங்குது. வெளியில அந்த ஆசன வாயில இருந்து எதுவும் முளை மாதிரி வெளியில இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லைன்றாங்க. அதுவும் இல்லை. சரிங்கம்மா, நீங்கள் வந்து உணவுப் பொருட்களில் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. இந்த உணவுப் பொருட்களை மாற்றினீங்க அப்படின்னாலே வந்து இது வந்து சரியாயிடும். நீங்கள் வந்து அந்த பிரசவத்துக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய மருந்துகள்லாம் நீங்கள் சரியாக கொடுத்தீங்களா? கரெக்டாக கொடுத்தோம். சரிங்கம்மா, நீங்கள் வந்து இப்போது வீட்டிலேயே நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான உணவு வகைகளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன வெங்காயம் நிறைய வந்து நெய்லையோ இல்லை நல்லெண்ணெயிலையோ வதக்கி நீங்கள் வந்து தினம் சாப்பிட கொடுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப தனி உணவுகளாக ட்ரையாக உள்ள சாப்பாடு வகைகள் கொடுக்காதீங்க. அதாவது இந்த புளியோதரை, லெமன் ரைஸ், அந்த மாதிரியான உணவு வகைகளை வந்து தவிர்த்துடுங்க. மதியான சாப்பாட்டில் நெய் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த தனியாக வந்து சப்பாத்தி, பரோட்டா அந்த மாதிரியான உணவு வகைகளை வந்து தவிர்த்துட்டு இந்த ரொம்ப லேசான நல்லா செரிக்கக்கூடிய மிதமான ஆகாரங்களாக வந்து அவங்களுக்கு கொடுங்க. உணவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காரம் அதிகமாக சேர்க்குறது வந்து வெளியில் உள்ள அந்த சில்லி பவுடர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்துங்க. கற்றாழை சேர்ந்த மருந்துகள் வந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். தினம் வந்து சாயந்தரத்துலேயோ இல்லை காலையிலையோ வந்து சிட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க, இடுப்பு குளியல். வீட்லேயே வந்து ஒரு டப்பில் வந்து பச்சை தண்ணியில் உட்காந்துருக்கிறது, அப்படி இல்லைன்னா வந்து அடி வயிற்றுல வந்து ஈரமான துணி நினச்சி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் இது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். ஓகேங்க, மருத்துவர் சொன்னதை மறக்காதீங்கம்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? வணக்கம் நேர். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? லைனில் இருக்கீங்களாம்மா? சொல்லுங்க. சசிகலா, எங்கேருந்து அழைக்கிறீங்கம்மா? எங்க வீட்டுக்கு நான் 58 வயசு ஆகுது. சரிங்கம்மா. அவர் தோள்பட்ட 2 வலிக்குது. ஒரு 3 மாசமா ரொம்ப வலி, கை தூக்க முடியல, ஒரு வயிற்று தூக்க முடியல. சரிங்கம்மா, இதை பத்தி நம்ம டாக்டர் செந்தில்குமார் கிட்ட பேசலாம். டாக்டர். ஹலோ, வீட்டில் ஓய்வா இருக்காங்களா இல்லை ஏதோ கடினமான வேலை செய்யறாங்களா? இல்ல, வேலை செய்ய கம்பெனில ஒர்க் பண்றாரு. சரி. அவர் வேலைக்கு அவரு 2 வயசுக்கு முடியல, நைட்டை தூங்க முடியல அவருக்கு.
சரி, அது வேலைகள் வந்து அந்த கைக்கு வேலை கொடுக்க மாதிரி அந்த வேலைகளை வந்து கொஞ்சம் நிறுத்திட்டு வேறு வேலைகளும் பார்த்துக்கலாம். அந்த சமயத்தில் வந்து புளிப்பான ஆகாரங்களை வந்து நிறுத்தணும். மலச்சிக்கல் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிறணும். மலச்சிக்கல் இருந்தாலும் வந்து வலி வந்து இன்னும் அதிகமாகும். குளிர்ந்த உணவுகள், அதாவது தயிர், மோர், அந்த அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து நிறுத்திக்கிறணும். கடைகளில் வந்து திருடுகு சூர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த திருடுகு சூர்ணத்தில் காலை இரவு 2 வேளைக்கும் வந்து தேனில் குழப்பி சாப்பிட்டோம் அப்படின்னம்னாக்கா அந்த வலி வந்து நல்லாவே வந்து குறையும். இதை தவிர வந்து விஷமுஷ்டி தைலம், பிண்ட தைலம் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் வந்து கிடைக்கும். அந்த தைலங்களை வாங்கி தடவி ஒத்தடம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னம்னாலும் அந்த வலி வந்து நல்லாவே வந்து குறையும். கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். ஓய்வு எடுத்துட்டாக்க சரியாக வந்துடும். இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருக்குது, வலி தீரலை அப்படின்னாக்கா இப்போ அருகில் உள்ள மருத்துவரை பார்த்துக்கிறது. என்ன காரணம் அப்படிங்கிறது சரியான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டாக்க இன்னமும் சரியாக வரும். தினந்தோறும் ஆரோக்கியம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். இப்போவே லைவா எங்கள் சித்தா மருத்துவர்கள் கிட்ட நீங்கள் பேசலாம், கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044 4596 9444. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நான் திருச்சியில இருந்து சந்தியா பேசுறேன். வணக்கம் சந்தியா, சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு. செக் பண்ணதுல நீர்க்கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு அது சரியாயிடுச்சு. அப்புறம் பாலிக்கல் ஸ்டடிஸும் பண்ணாங்க. கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சு வெளியே வந்துருச்சுமா, நீங்க நார்மலா கான்டாக்ட்ல இருங்கன்னு சொன்னாங்க போன மாசம். அதே மாதிரிதான் இருந்தோம். பட் அப்புறமா நான் மென்சஸ் ஆயிட்டேன். இந்த மாசம் எதனா அடைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணி விட்டாங்க. இப்போ கருமுட்டை வந்திருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ அதே மாதிரி நார்மலா கான்டாக்ட்லயும் இருக்க சொன்னாங்க. இப்ப எனக்கு ஃபார்ம் ஆகுறதுக்கு, ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆகுறதுக்கு எதனா ஒரு மருந்து சொல்லுங்க. அதே சமயம் எனக்கு மலச்சிக்கலும் இருக்கு. சரிம்மா, கவலைப்படாதீங்கம்மா. இதை பத்தி நம்ம டாக்டர் சத்யவதி கிட்ட பேசலாம். டாக்டர், அவங்களுக்கு மென்சஸ் ரெகுலரா வந்துட்டு இருக்காமா மாசம்? நீர்க்கட்டி இருக்கிறப்ப எனக்கு மென்சஸே வராது மேடம். 3 மாசம்னால வராது. இப்போ எனக்கு 2 மாசமா கரெக்டா வந்துருச்சு. இந்த நீர்க்கட்டி, இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நீங்க ஆங்கில மருந்துகள் தான் எடுத்துக்கிட்டீங்களா? ஆமா மேடம். இப்போ மென்சஸ் ரெகுலரா இருக்குங்களா மாசம்? ஒரு 2 மாசமா எனக்கு கரெக்டா இருக்கு மேடம். சரிங்கம்மா, நீங்கள் வந்து உணவு பொருட்களை நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. அந்த உளுத்தங்களி, நல்லெண்ணெய், கருப்பட்டி, அதுக்கப்புறம் வந்து எள்ளு துவையல், மாதுளம் பழம் தினம் ஒன்று சாப்பிட்றது, இந்த மாதிரியான உணவு வகைகளை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. பிராய்லர் சிக்கன்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. பிராய்லர் சிக்கன் அப்புறம் முட்டைகளை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து பழக்க வழக்கங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் யோகா ஆசன பயிற்சிகளில் வந்து நீங்கள் ஈடுபடுறது வந்து ரொம்ப அவசியமானது. மூணாவது வந்து இப்போ திரும்ப ஃபாலிகுலர் ஸ்டடிக்கு போகிறது, இல்லை அந்த இப்போ வயிறு க்ளீன் பண்ண ப்ரொசீஜர்லாம் சொல்கிறீங்களா, அதுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது எல்லாருக்குமே இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக வந்து காத்திருக்கிறது நல்லது. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த உறவு முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மென்சஸ் ஆன முதல் தேதியிலேருந்து 11ஆம் நாள் வரைக்கும் தொடர்பு பண்ணாமல் 11ஆவது நாள்லேருந்து 16ஆவது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து உடலுறவு மேற்கொண்டீங்க அப்படின்னா வந்து இயற்கையாகவே வந்து கருத்தரிப்புக்குள்ள வாய்ப்புகள் வந்து அதிகப்படும். இது கூட நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள சித்த மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கற்றாழை லேகியம், கலைஞாதி தைலம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் கணவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது, செமான் கவுண்ட் கம்மியாக இருக்கிறது, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதையும் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இது செஞ்சீங்க அப்படின்னாலே சீக்கிரமாக உங்களுக்கு கரு உண்டாகும். ஓகே, டாக்டர் சொன்னதை மறக்காதீங்கம்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, என் பேர் சபியாங்க, சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. என் கணவருக்கு வந்து கரப்பான் படை இருக்கு மேடம் கால்ல. நாங்களும் 6 வருஷமா இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் பாக்குறோம், இன்னும் சரியாகல. சரிம்மா, இத பத்தி நம்ம டாக்டர் அருண் கிட்ட பேசலாம். டாக்டர், கால்ல மட்டும் இருக்குங்களா இல்ல கையில உடம்புல எல்லாத்துலயுமே இருக்கு? இல்லங்க சார், கால்ல மட்டும் தான் இருக்கு. இப்ப கொஞ்ச நாளா வந்து கால் ஃபுல்லா அங்கங்க சிவப்பா புள்ளி வருது சார். சரிங்க, அதுக்கு பரங்கிப்பட்டைன்னு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இந்த பரங்கிப்பட்டைங்களா? ஆமா, பரங்கிப்பட்டை. அந்த பட்டையை வாங்கி நீங்க கருந்துளசி சாறுல ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்ப துளசியிலே கருப்பு கலர்ல இருக்கும் இல்லையா, அந்த கருந்துளசி சாறு எடுத்து பரங்கிப்பட்டையை ஒரு நாள் முழுக்க அதுல ஊற வச்சுட்டு அதை நல்லா உலர்த்தி எடுத்த பிறகு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் 2 கிராம், இரவில் 2 கிராம் பாலில் கலந்து அதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்கள் ஆகும். தொடர்ந்து அதை சாப்பிட்டு வரும்போது அந்த படைகள் எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும். கஷாயம் போட்டு குடிக்கலாம். அருகம்புல், மிளகு, வெத்தலை, இது 3யுமே ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் எடுத்துகிட்டு ஒரு 5 மிளகு, வெத்தலை வந்து ஒரு காம்பு நீக்கிய வெத்தலை 1, இது 3யும் போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனோன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவு வத்துற வரைக்கும் அதை வடிகட்டிட்டு அதை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரும்போதும் இந்த கரப்பான் வந்து குணமாகும். கடைகளில் கரப்பான் தைலம் அப்படின்னு தைலம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த தைலத்தை வாங்கி வெளிப்பூச்சா நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரும்போதும் இந்த நோயிலிருந்து எளிதாக வெளிவர முடியும்.
ஓகே, இதுக்கு நிச்சயமா நிவர்த்தி இருக்குமா, கவலைப்படாதீங்க. மருத்துவர் சொன்னதை குறிச்சுக்கோங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வளர்மதி, எங்கேருந்து அழைக்கிறீங்கம்மா? சென்னை அனக்காபுத்தூர் 70. சொல்லுங்கம்மா. 2 பசங்களுக்கு, ஒரு பையனுக்கு 26, ஒரு பையனுக்கு 21 வயசு. அது 2 பேருக்குமே தலையில பொடுகு இருக்குங்க. சரிங்க, இதை பத்தி நம்ம டாக்டர் சத்யராஜேஸ்வரன் கிட்ட பேசலாம். டாக்டர், நம்ம தலையில பொடுகுனா அதுல செதில் மாதிரி எதுவும் வருதுங்களா? பொடி பொடியாவும் இருக்கு, கொஞ்சம் செதில் செதிலாவும் வருது. செதில் செதிலா வருது. சரி, உடம்புல எங்கேயாவது நம்ம உடம்புல எங்கேயாவது இந்த மாதிரி கையிலையோ முட்டு மடக்கிற இடத்துலையோ கால் மூட்டுகள்லையோ இந்த மாதிரி செதில் செதிலா வருதாமா? இல்லைங்க சார், அதெல்லாம் இல்ல. ஆனா ஒரு கட்டி மாதிரி ஒரு 4-5 மார்லயும் முதுகுலயும் இருந்தது. அது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல அந்த இடத்துல ஊசி போட்டாங்க சார். சரிங்க. அது போட்டதுனால இப்ப அது போயிடுச்சு, பரவாயில்ல. ஆனா பொடிச்சு பொடிக்க கருப்பு கருப்பா இருக்கு, உடம்பெல்லாம் வருது. அதாம்மா, நீங்க அதாவது அந்த கருப்பு கருப்பா இருக்கு, உடம்பெல்லாம் வருது, அதுல லேசா செதில் வருதான்னு நீங்க பாத்துக்கணும். தலையிலிருந்து பொடுகு மாதிரி இல்லாம செதில் மாதிரி வருது அப்படின்னா நான் ரெண்டு மருந்து சொல்றேன். இந்த 2 மருந்தையும் கலந்து போடுங்க. கடைகளில் அருகன் தைலம்னு ஒரு மருந்து கிடைக்கும், அருகம்புல்ல இருந்து செய்யக்கூடிய தைலம் அது. அதே மாதிரி வெட்பாறை தைலம்னு ஒரு மருந்து கிடைக்கும். இந்த 2 மருந்துகளையும் கலந்துக்கிட்டு 2லேயும் 5-5 ml எடுத்து தலையில் போடுங்க. எல்லாரும் ஒரு பொதுவான கருத்து எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்கு, என்னென்னா தலையில் அதிகமான எண்ணெய் பசை இருந்தால்தான் பொடுகு வரும்னு. அப்படி உண்மையிலே அர்த்தம் கிடையாது. வறட்சியாக நம்ம தலையில் எண்ணெய் பசை இல்லாமல் இருந்தாலும் பொடுகு வருவதற்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெகுலராக எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக பொடுகு அவருக்கு போயிருங்க. அது மாதிரி வேறு ஏதாவது அதாவது அவருடைய உடலுடைய எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய நோய்கள் ஏதாவது இருந்தால் அதை தவிர்த்துட்டு ஊட்டச்சத்து உள்ள ஆகாரங்கள் கொடுங்க, கண்டிப்பாக குறைஞ்சிருமா. ஓகே, மருத்துவர் சொன்னதை மறக்காதீங்கம்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? மேடம், பிரதீபா பேசுறேன். சொல்லுங்க. என் பையன் பிறந்து 4.5 மாசம் ஆகுது. சரிங்கம்மா. அவன் அவனுக்கு இழப்பு மருந்துன்னு வீட்டுல தர சொல்றாங்க, அதெல்லாம் தரலாமா மேடம்? அப்புறம் இன்னொரு கொஸ்டின் இருக்கு. சொல்லுங்கம்மா. இழப்பு மருந்து தரலாமா? அடுத்தது அவனுக்கு இப்ப அந்த தலையில தோல் தோலா செதில் செதிலா வருது, அது முடிஞ்சிருக்கு. ஆனா பார்த்தா முடியாம ஒத்துது. ஓகே, ஃபைன். இதை பத்தி நம்ம டாக்டர் ரவீந்திரநாதன் கிட்ட பேசலாம். டாக்டர், அந்த உரை மாத்திரைன்றதை உரைச்சி கொடுக்குற மாத்திரை குழந்தைங்களுக்கு ஒரு கற்ப மருந்து மாதிரிமா. அது முன் நிகழ்ச்சிகளே நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். அதை கொடுத்தாவே நோய் எதிர்ப்பு சக்திகளெல்லாம் வளர்க்கக்கூடியது. அதே மாதிரி ஜீரண சக்தி இதெல்லாம் சரியாக்கக்கூடியது. அது ரெகுலராகவே இந்த ஓம வாட்டர் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த உரை மாத்திரையை ரெகுலராக கொடுத்துட்டு வந்தோம்னா குழந்தைங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது குழந்தைங்களுக்கு ஏற்றோம்னே கற்ப மருந்துன்னு சொல்லலாம். அதை ரெகுலராக டெய்லி உரைச்சி கொடுக்குறது. அதுவும் உரைச்சி கொடுக்க சொல்ல அந்த குழந்தைங்களுக்கு அளவு குறைவான அளவில் போய் சேரும். நல்லா ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி நுண்துகள்களாக போய் சேரும். அது மாதிரி நல்லது. அது தலையில் இப்போ சொன்ன மாதிரி தலையில் பொடுகு இருக்குதுன்னா தோலாக உரியுதுன்னா இப்போ சொன்ன மாதிரி அருகன் தைலமும் வெட்பாலை தைலமும் கலந்து தலையில் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு வந்தீங்கன்னாவே கண்டிப்பாக குணமாயிடும். லைவா எங்க சித்தா டாக்டர்ஸ் கிட்ட நீங்க உங்க ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445964444. வணக்கம், யார் பேசுறீங்க? லதா, பாண்டிச்சேரி. வணக்கம் லதா, சொல்லுங்கம்மா. கழுத்துக்கு கீழே கரும்புகள் நிறைய இருக்கு. சரிங்கம்மா, இதை பத்தி நம்ம டாக்டர் சத்யவதி கிட்ட பேசலாம். டாக்டர், எவ்வளோ நாளாக இருக்குமா? இது ஒரு 3 இயர்ஸா இருக்கு, 3-4 இயர்ஸ் இருக்கு. அதுல எதுவும் அரிப்பு அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? அதெல்லாம் இல்ல, ரொம்ப கருப்பா இருக்கு. சரிம்மா, நீங்கள் இதுக்கு நீங்கள் முன்னாடியே நம்ம நலுங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிப்ரேஷன் சொல்லியிருக்கோம். இந்த பச்சை பயிறு, வெட்டி வேர், விளாமிச்சி வேர், கோரைக்கிழங்கு, புலாங்கிழங்கு, சந்தன சிரை இது சேர்ந்தது. இது நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுட்டு வீட்டில் நீங்கள் சோப்புக்கு பதிலாக நீங்கள் அதை பயன்படுத்திட்டு வரலாம். வெளிப்பூச்சிக்கு நீங்கள் அருகன் தைலம் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். வீட்டு பக்கத்தில் இருக்க குப்பைமேனியை மஞ்சளோடு சேர்த்து குப்பைமேனி இலைகளை அரைச்சி நீங்கள் அதுக்கு போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். நீங்கள் மருத்துவ சொன்னதை மறக்காதீங்கம்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், கல்பனா பேசுறேன், பெங்களூர்ல இருந்து. வணக்கம் கல்பனா, சொல்லுங்க. மேடம், எனக்கு 2 கேள்வி இருக்கு. ஒண்ணு என் குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுது. இன்னும் மோஷன் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா. டெய்லியும் போகும்போது ரொம்ப ஹார்டா போறா, ரொம்ப கஷ்டப்படுறா. சரிம்மா, இது மலச்சிக்கல் பத்தி நம்ம டாக்டர் ரவீந்திரநாத் கிட்ட பேசலாம். டாக்டர், குழந்தைகளை உட்கார வச்சு பழக்கம் பண்ணீங்களா, நிக்க வச்சு மோஷன் போக வச்சுங்க? உட்காரவே மாட்டேங்கிற டாக்டர், நின்னுட்டே தான் போறா. முதல்ல அது உட்கார வச்சு பழகினீங்கன்னா தான் இது சரியாகும்.
இல்லைன்னா வந்து கண்டிப்பாக இது வந்து இதனால தான் பிரச்சனை. நீங்கள் மற்ற குழந்தைகளை காட்டி அதை உட்கார வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போகும். ஏன்னா நிறைய குழந்தைகளை நான் பார்த்துருக்குறேன், அந்த மாதிரி நிற்க வச்சு போகிறது வந்து கண்டிப்பாக மலச்சிக்கல் வந்துட்டு தான் இருக்குது. அந்த குழந்தைகளை வந்து உட்கார வச்சு அந்த பழக்கம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சரியாகும். அதே மாதிரி உணவு முறைகளில் வந்து எத்தனை மாதம் சொன்னீங்க குழந்தை? டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கேன். எனக்கு ரொம்ப தொண்டை கட்டி இருக்கு. என்ன பண்ணாலும் அந்த கத்துறதுனால அந்த தொண்டை கட்டு போகிறதே கிடையாது. என்ன பண்ண முடியும்னு எனக்கு புரியல. வாய்ஸே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்களுக்கு தைராய்டு ஏதாவது இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கலாமா? தைராய்டு இருக்கு டாக்டர், ஹைப்போதைராய்டிசம். தைராய்டு இருந்தாலும் அந்த கண்டிப்பாக அந்த மாதிரி அந்த இது வரும். அதுக்கு எளிய மருந்து வந்து கழச்சி சூர்ணம்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும். கழச்சி சூர்ணத்தை வாங்கி காலையில் சாயந்தரம் ஒரு ஸ்பூன் தேனில் குழப்பி சாப்பிட்ருங்க. அதே மாதிரி கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த கற்பூரவள்ளி இலையை தினமும் மென்று சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே அது வந்து குணமாகுமா? ஓகே, மருத்துவ சொன்னதை மறக்காதீங்கம்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஓகே, தொடர்பில் ஏதோ பிரச்சனை இருக்க போல இருக்கு. டாக்டர் சத்யவதி, இப்போ வந்து யங் கேர்ள்ஸ் இப்போ வந்து பூப்படையும் போது என்னெல்லாம் வீட்டில் நம்ம என்னெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை சித்த மருத்துவத்தில் என்னெல்லாம் இருக்குது, அவங்க ஹெல்த், அவங்க ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்? அதாவது இந்த பழக்க வழக்கம் வந்து எந்த நம்மளோட குடும்ப அமைப்புகள் வந்து என்னைக்கு வந்து இல்லாமல் போச்சோ அன்றைக்கே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாறிட்டு வருது. மெயினாக அந்த உணவு வகைகளை வந்து நம்ம என்றைக்கு தவிர்த்தோமோ அன்னையிலேருந்து தான் வந்து இன்றைக்கி மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் இவ்வளோ அதிகமாக இருக்குது. நிறைய அதாவது மேரேஜாக இவ்வளோ நாள் ஆச்சு, நாங்கள் வந்து இந்த ஓவலேஷன் ஸ்டடி போயிட்டுருக்கோம், அது போயிட்டுருக்கோம், இது போயிட்டுருக்கோம், கன்சீவ் ஆகல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதிகமாக வர்றதுக்கான காரணங்கள் வந்து நம்மளோட உணவு பழக்கங்கள் தான். இன்னொரு பெரிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த உணவு பழக்கங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சடங்கு முறையாக மட்டும்தான் வந்து இருக்குது. அதாவது அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க, அந்த டைமில் மட்டும் அந்த 1 மாதம் 2 மாதத்துக்கு மட்டும்தான் அந்த உணவு வகைகள் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை தவிர்த்துடுவாங்க. இந்த உணவு வகைகள் வந்து ஒவ்வொரு மாதம் அந்த மென்சஸ் டைம்லையும் வந்து கொடுக்க வேண்டியது. மென்சஸ் டைமில் மட்டும் இல்லை, அன்றாடம் வந்து அவங்க எடுத்துக்க வேணும். இதை எடுத்தாங்க அப்படின்னா தான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகும். இதில் வந்து மெயினாக முக்கியமான ஒரு உணவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற நல்லெண்ணெய் வந்து நல்ல செக்காட்டு நல்லெண்ணெய் வாங்கி நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வர வந்து உடம்புக்கு வந்து நல்ல வலிமை உண்டாகும். அதில் இல்லாத சத்துக்களே எதுவுமே இல்லை. ரெண்டாவது வந்து உளுந்து, பாலிஷ்ட் அந்த வெள்ளை உளுந்து வாங்குறத விட கருப்பு உளுந்து, தோலோடு உள்ள கருப்பு உளுந்து, அது வந்து நீங்கள் வந்து அரைச்சி கஞ்சி மாதிரி சாப்பிட்லாம், இல்லை உளுந்தஞ்சோறு மாதிரி பொங்கி சாப்பிடலாம், இது சாப்பிட்லாம். ரெண்டாவது வந்து நம்ம சீனியை முக்கியமாக வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு, ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு கருப்பட்டி, பனை வெல்லம் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். நாலாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஒரு பொருள், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாத மாதிரி எள்ளு தான் வந்து நம்ம சாப்பாட்டில் மறந்து போன ஒரு விஷயம். இந்த எள்ளு வந்து கருப்பு எள்ளு ஆகட்டும், இல்லைனா வந்து வெள்ளை எள்ளு ஆகட்டும், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்து தினம் வந்து இருக்கணும். 7 உடற்தாதுக்களையும் வந்து வன்மைப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அது. முக்கியமாக வந்து மென்சஸ் டைமில் 4 நாளும் வந்து கண்டிப்பாக எள்ளு சாப்பிட்றாங்க. இப்போ அந்த பழக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா மென்சஸ் வரலன்னா நம்ம எள்ளு மிட்டாய் சாப்பிட்லாம், அப்போ தான் சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, எள்ளு வந்து நம்மளோட ஹார்மோன் மெக்கானிசம் எல்லாத்தையுமே வந்து சீர்படுத்தும். ரெண்டாவது எப்படி வந்து வயத்தில் வந்து சரியாக மோஷன் போகலன்னா எப்படி மலச்சிக்கல் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி கர்ப்பப்பையிலையும் அந்த எண்டோமெட்ரியல் வந்து ஷெட் ஆகலை அப்படின்னாலும் சரி அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த எள்ளு வந்து பயன்படும். அது வந்து எள்ளு துவையல் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை இட்லி பொடி மாதிரி எள்ளு பொடி செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா எள்ளை வந்து பவுடர் பண்ணிவிட்டு கருப்பட்டியோடு சேர்ந்து எள்ளு பாகுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து எள்ளோதனம்னு சொல்லுவாங்க, எள்ளு சோறு, அது மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இது 5வது விஷயம் பார்த்தோன்னா மாதுளம் பழம். பழத்துலேயே முக்கியமானது வந்து பெண்கள் பொறுத்த வரைக்கும் மாதுளம் பழம். அது வந்து விதையோட அந்த பல்ப் வந்து சேர்த்து சாப்பிடணும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமாக மென்சஸ் டைமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ளீடிங் அதிகமாக போகக்கூடிய ப்ளீடிங்க்கு ஈக்குவேட் பண்ணுற மாதிரி எனர்ஜி வந்து நமக்கு இந்த மாதுளம் பழம் வந்து கொடுக்கும். முக்கியமாக வந்து மாதுளம் பழம் வந்து ப்ளீடிங் ஈக்குவேட் பண்ணுறது மட்டும் கிடையாது, கர்ப்பப்பை கோளாறுகள் எல்லாத்தையுமே வந்து க்யூர் பண்ணி அதுக்கு வந்து பிள்ளைப்பேறு உண்டாகும் அப்படிங்கிற குறிப்பும் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து இருக்குது. மாதுளம்பழம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அவங்கள அறியாமலே வந்து அந்த மென்சஸ் ப்ராப்ளம் எல்லாமே வந்து சரியாகும். முக்கியமாக இதில் வந்து மாதுளம்பழம் இப்போ வந்து ரொம்ப ரெட்டிஷாக வர பழங்கள் வந்து நிறைய இருக்குது. அது வந்து தவிர்த்துட்டு வெள்ளை மாதுளை, நாட்டு மாதுளைன்னு சொல்லுவாங்க, உள்ளே வந்து அந்த பல்ப்பே வந்து வெள்ளை கலரில் இருக்கும், அந்த மாதுளம்பழம் எடுத்துக்கணும். ஸோ மாதுளம்பழம், எள்ளு இதெல்லாம் வீட்டில் இருந்தாலே பெண்கள் தன்னோட ஆரோக்கியத்தை சீர்படுத்திக்கலாம். சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி மேடம். நீங்களும் எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட இப்போவே லைவாக கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444459444. வணக்கம், யார் பேசுகிறீங்க? அம்மா, நான் கோமதி பேசுகிறேன். சொல்லுங்க கோமதி.
எனக்கு வந்து வலது கால்ல வந்து வீக்கம் அதிகமாயிடுது. சரிங்கம்மா. அது வந்து வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் சொல்றாங்க. சரிங்க. வந்து யானைக்கால் வியாதியும் இருக்கிறதா சொல்றாங்க. சரிங்க கோமதி. அதாவது சின்ன சின்ன கொப்பளங்க வந்துட்டு வெடிச்சு அப்படியே தண்ணி ஊத்திட்டே இருக்குது. இப்ப அந்த பால் பட்டு இப்ப இடது கால்லயும் புண்ணு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம்மா. கோமதிமா, தாங்க முடியாத வேதனையா இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா, கவலைப்படாதீங்க, நம்பிக்கை வைங்க. டாக்டர் அருண் கிட்ட நம்ம இதை பத்தி பேசலாம். டாக்டர். ஆமா, இவங்க சொன்ன மாதிரி முதல்ல கவலையை விடுங்க, ஒரு சந்தோஷமா இருங்க, இதுவே சரியாயிரும். நம்ம வியாதி இருக்குன்னு அதையே நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னாலே வியாதி அதிகமாகிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். நம்முடைய மனசும் உடம்பும் ஒரு சேர இருந்தால் தான் நம்ம நோயை வந்து வெல்ல முடியும். அதுக்கு வந்து எப்போவுமே சந்தோஷமா டென்ஷன் இல்லாமல் மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கிட்டிங்கனாலே பாதி வியாதி வந்து சரியாயிரும். அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க, இந்த டாக்டர்கிட்ட போனாலே எனக்கு பாதி வியாதி சரியாயிரும். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை உங்களுக்குள்ளே வைங்க. இந்த வியாதியை வந்து குணப்படுத்தக்கூடிய வியாதி தான். வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறதுனால காலிலேருந்து ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சிருக்கும். காலுக்குரிய திசுக்களுக்கெல்லாம் ஆக்சிஜன் சப்ளை வந்து கம்மியாக இருக்கும். அதனால் காலில் வந்து இயல்பாகவே இந்த மாதிரியான புண்கள்லாம் வர்றது வந்து இயல்பு தான். அது கருப்பு நிறத்தில் இருக்கும், அதுலேருந்து நீர் வரும், அது பரவக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கு. கால்கள் வந்து கொஞ்சம் உயரமாக தூக்கி வைங்க. இரவு படுக்கும்போது இருதயத்தை விட காலோட உயரம் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கெட்ட ரத்தம்லாம் இருதயத்துக்கு வந்து சுத்தமாகி சுத்த ரத்தமாக காலுக்கு பரவுறதுக்கு வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும். அந்த மாதிரி காலில் சம்மணம் போட்டு உட்கார்றது, கிராஸ் லெக் போட்டு உட்கார்றது, இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. கீழே உட்கார்ந்தா கூட காலை கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரி வைக்கிற மாதிரி பொசிஷன்லேயே எப்போ வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வியாதி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு பரவாமல் இருக்கும். இப்போ இருக்கிற வியாதியை சரி பண்ணுறதுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய பரங்கிப்பட்டை சூரணம் அப்படின்னே கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில். அதை வாங்கி சாப்பிட்லாம். காலையில் 2 கிராம், இரவு 2 கிராம் வந்து அந்த பரங்கிப்பட்டை சூரணத்தை சாப்பிட்டு வரும்போது அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த தோலில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் எல்லாமே மறைஞ்சிரும். உணவுப் பொருட்களை நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஐட்டம் இருக்குது. இப்போ தோல் வியாதி வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கத்திரிக்காய், பாகற்காய், மாங்காய், கிழங்கு வகைகள், மீன், கருவாடு போன்ற ஐட்டங்கள்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. காலை உயரமாக வச்சுட்டு இருக்கிறது, வெளிப்புறமாக தேங்காய் எண்ணெய் பூசிட்டிங்கனாலே இதை வந்து குறைஞ்சிரும். அப்படி இல்லைனா அருகன் தைலம், கரப்பான் தைலம், இதெல்லாமே வெளிப்புற மருந்துகளாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை பூசி வச்சுட்டு இருந்துட்டு குளிக்கிறதுக்கும் சத்தியவதி சொன்ன மாதிரி நலுங்குமாக தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கனாலும் அந்த தோல் வியாதிகளெல்லாம் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் குணமாகிறதுக்கு நாட்டு மருந்து கடைகளில் காயத்திருமேனி தைலம் கிடைக்கும். எந்தெந்த இடத்துலலாம் அந்த நரம்பு சுருட்டு இருக்கோ அந்த இடத்துல அந்த காயத்திருமேனி தைலத்தை அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. தொடர்ந்து பயன்படுத்தும் போது அந்த வெரிகோஸ் வெயின்ஸும் இயல்பாக மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் அதை பயன்படுத்தணும். உங்களுடைய பழக்க வழக்கம், உணவு முறை இதெல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா இந்த வியாதியை முற்றிலுமாக குணப்படுத்திடலாம். பயப்படாதீங்க. இன்னைக்கு எங்கள் ஷோவில் சித்தா ஸ்பெஷல், அந்த ஷோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ கூட நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இம்மீடியட்டாக எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட லைவாக பேசலாம், கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-459444. வணக்கம், யார் பேசுறீங்க? நான் பூங்குடி பேசுறேங்க. வணக்கம் பூங்குடி, எங்கேருந்து அழைக்கிறீங்கம்மா? எங்க கோயம்புத்தூர்ல இருந்துங்க. சொல்லுங்க. எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குங்க மேடம். சரிங்கம்மா. இங்கிலீஷ் எடுத்துட்டு போகும்போது அவங்க சர்ஜரி பண்ணணும் அப்படின்றாங்க. சுத்தம் இருக்கிறதுல இது கேட்டேன். சரிங்கம்மா, இதை பற்றி நம்ம டாக்டர் செந்தில்குமார் கிட்ட பேசலாம். டாக்டர், கடைகளில் வந்து சீந்தில் சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூரணம் வந்து கிடைக்கும். அந்த சீந்தில் சூரணத்தை வந்து 1 ஸ்பூன், அதாவது 5 கிராம் அளவுக்கு எடுத்து காலை இரவு 2 வரையும் சாப்பாட்டுக்கு அப்புறம் தேனை குழப்பி சாப்பிட்டுட்டுவாங்க. இதை தவிர வந்து கடைகளில் அரக்கு தைலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைலம் கிடைக்கும். அந்த தைலத்தை வந்து வாரத்தில் 1 நாள், அது செவ்வாய் அல்லது வெள்ளி, ஏதாவது ஒரு நாள் வந்து நீங்கள் உடல் முழுவதும் தேய்த்து வெந்நீரில் வந்து குளிச்சுட்டு வரணும். அன்று தைலம் தேய்த்து குளித்த அன்று மருந்துகளேருந்து எடுக்க தேவையில்லை. குளிர்ந்த உணவுகள், அசைவ உணவுகள், எண்ணெயில் பொரித்த உணவுகளை நீக்கிட்டு சாதாரண உணவுகள், கொஞ்சம் வெதுவெதுப்பான உணவுகளை வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா வந்து இது முற்றிலுமாகவே குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான். இதை தவிர நீங்கள் வந்து வீட்டிலையே ஒரு தைலம் வந்து செஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா நல்லெண்ணெய் ஒரு 100 மில்லி, மிளகு 10 கிராம், மஞ்சள் 10 கிராம், சாம்பிராணி 10 கிராம். மஞ்சளை மிளகையும் 1-2 உடச்சி போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி செவந்து வரக்கூடிய பக்கத்தில், அந்த பொன் நிறம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவந்து ஒரு பக்கத்தில் எடுத்து வடித்து, சாம்பிராணியை ஒரு பாத்திரத்தில் பொடிச்சு போட்டு வச்சுட்டு அதில் அப்படியே வடித்து நல்லா கரைச்சி மூடி வச்சுட்டிங்கனாக்கா அது உங்களுக்கு தைலம் வந்து ரெடி ஆகிடும். அந்த ஆறுனதுக்கு அப்புறம் அந்த தைலத்தை எடுத்து அரக்கு தைலத்துக்கு பதிலாக வாரத்தில் 1 நாள் தலைக்கு மட்டும் தேய்ச்சி குளிச்சுட்டு முன்ன சொன்ன அதே பத்தியங்கள் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த சைனஸ் வந்து நல்லாவே வந்து குணமாகும். இது முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய், பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே, மருத்துவர் சொன்னதை மறக்காதீங்க. நேயர் அடுத்த நேர் காத்திருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? மேடம், மதுரையில இருந்து ஈஸ்வரி பேசுறேன் மேடம். சொல்லுங்க ஈஸ்வரி. மேடம், குழந்தைக்கு வந்து 1.25 வயசு ஆகுது. இப்போ 1 மந்த் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா சளி இருந்துட்டே இருக்கு மேடம். இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கு, ஆனாலும் கேட்க மாட்டேங்குது. 4 நாளைக்கு சரியா இருக்கும், அந்த மருந்து கண்டினியூ முடிச்சோம்னா திருப்பி சளி இருமல ஆரம்பிச்சிருது. சரிங்கம்மா, இதை பத்தி நம்ம டாக்டர் ரவீந்திரநாத் கிட்ட பேசலாம். டாக்டர்,
குழந்தைங்கன்னா வந்து மார்சலி இருக்கமா மூக்கால தண்ணி மாதிரி கொட்டுறது இருக்குதாம்மா? மூக்குல தான் சார் வந்தது. மூக்கில் இது வந்து சாதாரணமாக குழந்தைங்களுக்கு வரக்கூடிய நோய்களில் வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி இது பாலசஞ்சீவி மாத்திரைன்னு கடையில் கிடைக்குமா? நாட்டு மருந்து கடையில் பாலசஞ்சீவி மாத்திரையை வாங்கி ஒரு மாத்திரை எடுத்து தேனும் துளசி சாறும் சேர்த்து தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்கம்மா, சரியாயிடும். அது மாதிரி ஆடாதோட சாறு எடுத்து தேன் கலந்து ஒரு 2 சொட்டு இல்லை 3 சொட்டு எடுத்து தேனில் கலந்து கொடுத்துட்டு வாங்க. இது மாதிரி கொடுத்துட்டு வந்தாவே முழுமையாக குணமாகிடும். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது நம்ம ஆரோக்கியத்தை எப்படிலாம் மேம்படுத்திக்கலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இன்றைக்கி எடுத்து சொன்னீங்க. ஸோ ரொம்பவே நன்றி டாக்டர்ஸ். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அதான் எங்களோட ஆசை. தொடர்ந்து பாருங்கள் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.